ஸ்டாலின் என்ன ஒரு நல்ல இது கையில் எடுத்துருக்காரு. என்னன்னா, முடிந்து போன காங்கிரஸும் முடிய போகிற திமுகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம். இவங்கெல்லாம் அம்பலப்படுவாங்க. ஜூன் 4ஆம் தேதி இவங்களோட அம்பலப்படக்கூடிய காட்சி தெரியும். நீங்கள்லாம் கேட்கலாம், ஏங்க திமுக இவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்க, திமுக அதிக இடம் தான் ஜெயிக்கும்னா, காரணம் பல இருக்குது. அதாவது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இயக்கமாக, இன்னைக்கு திமுகவை ஏற்றுக்கக்கூடிய இயக்கமாக பாஜக வளருது. இப்போ பாஜக தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ். ஏடிஎம்கே உடஞ்சி போயிருக்கு. ஸோ இதை அவங்க அதை அறுவடை செய்கிறாங்களே தவிர, திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பெல்ட் இருக்கு, திமுகவுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால? இப்போ என்னதான் திமுக காசு கொடுத்தாலும், இப்போ அந்த கட்சியால நான் துன்புறப்பட்டிருக்கேன், எனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா, நீ என்ன காசு கொடுக்கறது, எனக்கு பிரச்சனை நடந்திருக்கு, நான் போட மாட்டேன்னு ஒரு மனநிலைக்கு மக்கள் போயிருப்பாங்க இல்லையா? அதுதான் விஷயம். இங்க நாங்க வறுமையில இருக்கோங்க. வறுமையில இருக்கவனுக்கு நீ சரி தப்பு ஞாபகம் வராது. அன்னைக்கு பர்பஸ் முடியுதா, அன்னைக்கு நான் சாப்பிட்டேனா, அன்னைக்கு அந்த 1000 ரூபாய் எனக்கு என்ன பெனிஃபிட் ஆகுதுன்றதான் ஜனங்க பாக்குறாங்க தவிர, ஜனங்களுக்கு வறுமை இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இயல்பு. அதுவும் திமுக ஆட்சி ஜனங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.